ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தி வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது அலைட் மோஷனில் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் உடனே கீழே ஒரு ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்தால் அலைட் மோஷனில் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் போன வீடியோலேயே எப்படி வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்கிரிப்ஷனில் அதாவது போன வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன்ல, அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துருக்கும். ஓகேங்களா? எந்த ஃபைலோ இல்லை எந்த எக்ஸ்எம்எல் ஃபைலோ, அதாவது இதில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலோ, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இது வந்து இதில் தான் இந்த அதாவது இந்த ஃபைல் மேனேஜரில் தான் பண்ணுமான்னு கிடையாது, உங்கள் சிஸ்டத்தோட ஃபைல் மேனேஜர்லையும் இப்படி பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை 3 டாட்டில் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஷேருன்னு இருக்கும், சில ஃபோனில் சென்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைட் மோஷன் வந்துட்டு அதாவது இந்த இதில் காட்ட மாட்டேங்குது, இந்த ஐக்கானில் காட்ட மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஏன் காட்ட மாட்டேதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது அப்டேட்டட் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்துட்டு இந்த அலைட் மோஷன் இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதாவது எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3.2.0 இந்த விஷயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த வெர்ஷனில் மட்டும்தான் இந்த அலைட் மோஷன் இந்த லோகோ வந்துட்டு இங்கே காட்டும். அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு அதாவது ஐக்கான் காட்டாது. இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதை நான் கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய அலைட் மோஷனுக்குள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ வந்து இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அலைட் மோஷனில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி அப்படி இருக்குன்னு சொன்னல, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போர்ட் க்ரியேஷன் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அடுத்து அந்த செகண்ட் ரவுண்டடு ரெக்டாங்கிள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும். அடுத்து வந்து லிரிக்ஸ் இருக்கும். இதில் வந்து அந்த இமேஜ் இருக்காது அண்டு சாங் இருக்காது. ஏன்னா எனக்கு வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் அந்த சாங்கும் ஃபோட்டோ இருந்தால் தான் வந்து இம்போர்ட் ஆகும். அதாவது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த இம்போர்ட் ஆகாது. இந்த அதாவது பார் க்ரியேஷன், ரவுண்டு ரெக்டாங்கிள் 2 அண்டு லிரிக்ஸ், அது ஃபுல்லாக வந்துட்டு இந்த 3மே உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டோடு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்கும், இருக்கா இல்லையான்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவை வந்துட்டு அதாவது அந்த 3 லேயர் தான். ஓகேங்களா? அந்த 3 லேயருமே நான் போன வீடியோவில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஓகே. இப்போ நம்ம பண்ணியாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எக்ஸ்எம்எல் ஃபைலானா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் இருக்கட்டும். ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதாவது என்ன பண்ணணுன்னா, சும்மா வந்துட்டு ஒரு இது மாதிரி சும்மா ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா வெளியில் வந்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் காட்டாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடுங்க. ஓகேங்களா? இப்படி வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ்எம்எல் ஃபைல் காட்டுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எதில் அதாவது ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி கூகுள் ட்ரைவா, இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுடைய சிஸ்டத்துலேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அலைட் மோஷனை பற்றி வேறு லெவலில் வந்து லிரிக்ஸ் வீடியோ, அனிமேஷன் இது மாதிரி போடுவோம். அண்டு அவிப்ளேயர்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க, அதை பற்றியும் போடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.